இன்னைக்கு வந்து இந்த ராமேஸ்வரம் பகுதியில் தூய்மை ராமேஸ்வரம்னு ஒரு மிஷன், அது ஒரு பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய என்ன நோக்கத்துக்காக பண்றாங்கன்னா, இந்த பகுதியில் அதிகமான பாலித்தீன் பயன்பாடு இருக்கு, அதை தடுக்கணும், ஒரு தூய்மையான நகரா தீவு பகுதியாக காட்டணுங்கிறதுக்காண்டி இதை உருவாக்கியிருக்காங்க. முதலமைச்சரை தலைவராக கொண்டு இந்த இருக்கக்கூடிய அந்த மிஷன் இப்போ பல்வேறு கட்ட பணிகளை அவங்க வந்து செய்யறதுக்கு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு நீண்ட நெறிய போராட்டமா கொண்டு போனா மட்டும்தான் இது மக்களுடன் இணைந்து இந்த பணியை மேற்கொண்டால் மட்டுமே இதை வந்து நம்ம வெற்றி பெற வைக்க முடியும். ஏன்னா ஒரு 3 முறை வந்து நான் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த அந்த ஒரு காரணத்தினால எனக்கு எப்படி கட்டமைச்சு கொண்டு போனா இதை அப்புறப்படுத்தணுங்கிற சூழல் எனக்கு நல்லாவே தெரியும். வெறும் தூய்மை பணியாளர்களால் மட்டுமே இந்த பணியை செய்ய முடியாது, அல்லது அதிகாரிகளால் மட்டுமே செய்ய முடியாது. இதை ஒன் ஆஃப் த பார்ட்னரா வந்து மக்களை கொண்டு சேர்க்கணும். சேர்த்து இன்னைக்கு ஒரு காலகட்டங்கள்ல வந்து பெண்களை சேர்க்கிறது வந்து ஒரு கடினமான பணி. ஆனா இன்னைக்கு வந்து பெண்கள் குழுக்கள் வந்து அந்தந்த பகுதியில வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பகுதியிலுமே அந்த பெண்கள் குழுக்கள் வச்சிருக்காங்க. வார்டு வாரியாக அந்த மக்களை அழைத்து இந்த மிஷனுடைய நோக்கம், இதனால என்ன சிரமங்கள் இருக்கு, இதை வந்து எப்படி தூய்மையான ஒரு தீவு பகுதியா மாற்றணும் அப்படிங்கிறத நாம வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி இந்த திட்டத்துல அவங்கள பங்குதாரரை ஆக்கினா மட்டும்தான் இதை வந்து நம்ம வந்து இந்த மிஷன்ல நம்ம வெற்றி பெற முடியும். அதாவது ஒட்டு செடியை போல வந்துக்கிட்டு காட்டுவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அது சீக்கிரமா காய்க்கும், ஆனா மரமும் பட்டு போயிடும். ஆனா ஒரு நிரந்தரமா இந்த ஒரு கட்டுமான இயக்கத்தை நம்ம கொண்டு போகணும்னா மக்களை பங்காளிகளாக சேர்த்து கொண்டு அதிகாரிகள் வீடு வீடாக சென்று இந்த சில பகுதிகளில் எல்லாம் பார்த்து நம்ம இருக்கு, இன்னும் தமிழகத்துல இருக்கு, அதுல வந்து 2 பக்கெட் கொடுப்பாங்க, மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு கொடுப்பாங்க. அதை சோதனை ஓட்டமாக நமது இந்த பாம்படியில நம்ம செய்யணும்னு நாம் பலமுறை வந்து ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும் அதிகாரிகளிடமும் வந்து அந்த ஊராட்சி சார்பில் பரிந்துரை பண்ணியிருக்கோம். அதை போன்று சோதனை ஓட்டமாக ஒரு சில பகுதிகளை குறிப்பாக எடுத்துக்கொண்டு அதுல வந்து 2 பக்கெட் பச்சை சிகப்பு இந்த 2ஐயும் வந்து மக்கள்கிட்ட வந்து 2 பக்கெட் ஒரு வீட்டுக்கு கொடுக்கணும். அதுல வந்து மக்கிற குப்பை மக்காத குப்பை 2ஐயும் தனித்தனியா பிரிச்சு போடுறதுக்கு அவங்களுக்கு ஆலோசனை வழங்கி அதன்படியா வந்து நம்ம பிரிச்சு எடுத்தோம்னா நமக்கு மிகப்பெரிய வேலை மிச்சம். தெருவா வந்து இந்த குப்பைகள் கிடக்காது. ஆகவே இதை வந்து ஒரு விளம்பரமா கொண்டு போகாத அளவுக்கு சாத்வீகமான முறையில கொண்டு போனா நிச்சயமான முறையில இந்த தீவு பகுதி பாலித்தீன் இல்லாத பகுதியாக உருவாக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் அதில் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நீண்ட காலமா வந்து பாலித்தீன் கவரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள், குறிப்பா கடைக்காரவங்க, ஹோட்டல் வச்சிருக்கவங்க, டீ கடை வச்சிருக்க எல்லாருமே இதை பயன்படுத்துறாங்க. இவங்களுக்கு ஒரு மாற்று ஒரு சூழலை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அது அரசு தான் உருவாக்கி கொடுக்கணும். குறைந்த விலையில பைகள் வந்து விற்பதற்கு அவர்களுக்கு ஆலோசனை வழங்கலாம். அதே மாதிரி இந்த கடைகளில் வந்து சட்னி சால்னாலாம் வாங்கிட்டு போறாங்க, இது வந்து அந்த கவரை தவிர வேற எதுலையும் கொண்டு போக முடியுமான்னு தெரியல. அதுக்கும் ஒரு மாற்று ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தா நிச்சயமான முறையில கடைக்காரர்களும் பயன்படுத்த மாட்டாங்க, நம்ம மக்களும் வந்து அதை பயன்படுத்த மாட்டாங்க. இந்த அரசு தீவிரமாக பரிசீலித்து எல்லாத்தையும் மக்கள் மேலையும் வியாபாரிகள் மேலையும் நம்ம திணிக்க கூடாது. அரசு தரப்புல இருந்து என்ன பங்கீடாக இதுல நம்ம செய்ய முடியும், இதுக்கு என்ன சாதக பாதங்கள் இருக்குன்னு ஆராய வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன்.